நேத்து கூட படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா சட்டசபையில நடந்தத படமா ரீல்ஸா எடுத்து போடுறாங்க. எனக்கு என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை ஆண்டாங்க? எப்படி அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாகரிகம் இல்லாத தலைவர்கள் பாருங்கள், சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் வந்து படத்தில் வருது. அதே மாதிரி என்னென்னு சொல்கிறாங்க, நம்ம எப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கலைஞர் அவர்களை சொல்லலையே, சாரி கருணாநிதி தானே ஒரு பேர், கருணாநிதி அவர்களை சொல்லலைல்ல. அப்படி சொன்னீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா அவர்லாம் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா? ஏதோ ரயில் ஏறி வந்தால் தான் கேள்விப்பட்டேன், அதுவும் திருட்டு ரயில் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி தாங்க பட்டேன். அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரம்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுல. பட் ஏதோ ஒரு புக்கிலலாம் வந்து மென்ஷனாக இருக்கதா சொல்கிறாங்க. என்ன புக்குன்னு மட்டும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அக்கா சொல்கிறாங்க மாண்பு இல்லை, நான் சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் வந்து படமாக வந்துடுது. சட்டமன்றத்தில் நடந்தது படமாக வர்றது கூட தப்பு இல்லைங்க. ஆனால் அங்கே படத்தில் நடித்ததை உட்காந்துருந்துக்கிட்டு ஒரு ஆள் ஒரு கண்ணாடியை வச்சு ஒரு கல்லை வச்சு உட்காந்துருந்துக்கிட்டு ஒரு ஜெயிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விடுந்துட்டு வசனம் பாடும் போதெல்லாம் அக்கா எங்கே போயிருந்தாங்கன்னு தெரில. அக்கா நான் ஒன்று சொல்கிறேன், அக்காவா இல்லைனா மாணவியா இல்லைனா வந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கிங்க, தங்கச்சி சிஸ்டர் எதுனாலும் எடுத்துக்கிங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முட்டு கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி இருந்துட்டு நான் என்னால் தான் முட்டு கொடுக்க முடியும், வேறு யாராலையுமே முட்டு கொடுக்க முடியாது. பாருங்கள், நான் இப்போ எப்படி முட்டு கொடுக்குறேன் பாருங்கள். மாணவர் சைட்லேருந்து நாங்கள் எவ்வளோக்குள்ளே வந்து டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற மாதிரி எப்படி நடிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 200 ரூபாய்க்கு மட்டும் தான் நடிக்கணும். அதுக்கு மேலே துளி அளவு நடிக்கக்கூடாது. அப்படி நடிச்சிங்கன்னா இந்த காமிச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்களா 200 ரூபாய்க்கு மேலே அந்த அக்கா நடிக்குது அப்படின்ட்டு. யாருக்காவது ஏதாவது நன்மை செய்தாலும் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க இந்து போட்டிருக்கீங்க. அவன் ஜோசப் விஜய் சொல்லி முட்டி போட்டு நடந்தாங்கிறதுக்காக நீங்க அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்காவது நீங்கள் நல்லது செஞ்சாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி என்ன நல்லது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஓட்டை மாற்றி குத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அண்ணன் கேட்குறாரு. அக்கா இல்லை அண்ணன் கேட்குறாரு. அதாவது அண்ணன் ஜெயிச்சது வந்து ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார். அந்த காண்டு எப்பவுமே 20-25,000 ஓட்டு. இப்போ அடுத்த எலெக்ஷன் ஒருவேளை பை எலெக்ஷனே வருது அப்படின்னா அண்ணன் என்ன பண்ணுவார்? தோற்று போயிடுவார். ஏன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கங்கே ரீல்ஸு யாரை பார்த்தாலும் அண்ணாச்சின்னு பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே எது ஒன்றா இது ஒன்றான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. நான் சொல்கிறேன், கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் அமைச்சராக இருக்க போச்சுல ஒன்றும் நீங்கள் பிடுங்கி தள்ளலை. அப்போவாவது இந்த பிடுங்கி இப்போ தள்ளுறீங்க பார்த்தீங்களா, அந்த பிடுங்கினதை அப்போவாது தள்ளணும். அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிளிக்கலைங்க. அங்கே இருக்க திருச்செந்தூர் தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே கிளிக்கலை. இவர் கிழிச்ச மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. கிழிச்ச மாதிரி இப்போ ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக. இவங்க மற்றவங்கள ரீல்ஸை போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நடித்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, இவங்களே பயங்கர ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா 10-20 தற்கொலைகள் கூட சுற்றிட்டு இருக்குது. அந்த தற்கொலைகள் வேலை என்னன்னா வீடியோ பிடிச்சி போடணும், அவ்வளோதான். அந்த வேலையை மட்டும் உட்காந்து பார்த்துட்டு அண்ணாச்சியை பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தாரு, இங்கே போய் பார்த்தாரு. நீ ஒழுங்காக வேலை பார்த்தா நீ உனக்கு தான்ப்பா ஓட்டு விழுந்துருக்கும். நீ வேலையே பார்க்கல, நீ தேவையும் இல்லை, நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போய் தான் ஓட்டை மாற்றி குத்துனாங்க. புரியுதா? அதை விட்டுட்டு இருந்து அவங்க என்ன நல்லது செஞ்சுட்டாங்க ஓட்டை மாற்றிக்கணும். நீங்கள் நல்லது செய்யுங்க சார். நீங்கள் நல்லது செஞ்சுட்டு உட்காந்துட்டு இந்த கேள்வி கேளுங்க. ஓகேவா அனிதா ப்ரோ? கடந்த ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்களா? நேரடியா பதில் வேணும், இல்லைன்னா அந்த மலுப்புற எல்லாம் இருக்கக்கூடாது. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினாங்களா வாங்கலையா? அது மட்டும் சொல்லுங்க. கடந்த திமுக ஆட்சியில டாஸ்மாக் கடைகள்ல 10 ரூபா வாங்கினாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த பாட்டில் ரைட் ஓகே. இதுல இருந்து தெரிஞ்ச ஆட்சியில வாங்குறவருடைய நேர்மையை இதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம். அதாவது இது இந்த பரம்பரை கொத்தடிமை என்ன சொல்லுதுன்னா, கடந்த ஆட்சியில் வாங்குறாங்க வாங்கலையான்னு தெரியல, ஏன்னா நான் அந்த பாட்டில்லாம் நாங்கள் வாங்கி பழக்கம் இல்லை, நாங்களாம் வந்து நல்லவங்க கிழிச்சவங்கன்னு சொல்லுது. இந்த ஆட்சியில் வாங்குறாங்கன்னு சொன்னாலும் என்ன மீன் பண்ணுறீங்க மிஸ்டர் நெல்சன் ப்ரோ? அதாவது கடையில் போய் நீங்களே வாங்கிட்டு வந்து அது எதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? ஏண்டா வாய் இந்த வாய் முதல்ல சொல்கிறேன், இவ்வளோ மீடியா இந்த டைமில் வளர்ந்தோம், இவ்வளோக்குன்னு டெக்னாலஜி வளர்ந்தோம், நீங்கள் இன்னும் உட்காந்துருது நம்ம கண்ணால் பார்க்குறது காதால் கேட்குறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ நியூஸில் வந்துட்டு இருக்குது. அப்படி இருந்து எப்படா உங்களுக்கு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தோம், எப்படி உங்களுக்கு பொய் சொல்ல தோணுது, எப்படி முட்டு கொடுக்க தோணுது? ஏண்டா நம்ம இந்த டைமில் இந்த டெக்னாலஜிலாம் நம்ம இப்படி முட்டு கொடுத்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதாடா? தெரிஞ்சு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாடா? இல்லைனா இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, நம்ம முட்டையோடைய பெரிய டெக்னாலஜி அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நெல்சன் ப்ரோ கொஞ்சமாவது பார்த்து பேசுகிறப்போ, இத்தனைக்கு மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. கூச்சமே இல்லை உனக்கெல்லாம். இந்த கூச்சத்துக்குலாம் நீ வேறு சோத்துக்கு பல வேறு ஏதாவது உட்காந்து தின்னுட்டு இருக்காதீங்கடா. முதல்ல சோத்தை தின்னு பழகுங்க. அதுக்கு பல கீழே கிடக்கிற எல்லாத்தையும் தின்னுட்டு இருந்தால் அப்படி தான் முட்டு கொடுக்க தோணும். which played a historical role in Indian freedom struggle shall be honored equally with Jana Gana Mana. Madam, with the due
அதாவது அடிச்சு அடி சும்மாவா, கொஞ்சம் நெஞ்சு அடிச்சா அடினா பரவாயில்ல, பெதட்டிலேருந்து முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் நொறுக்கி எடுத்ததுக்கப்புறம் இவனுக்கு என்ன பேசனே தெரியலங்க. ஜனநாயகம்னு வந்துட்டு இருக்குது. ஏன்டா நீட்லேயும் உட்காந்து உங்கள் ஜனநாயகத்தை பேசுனீங்க, அவர் ரிலீஸ்க்கு முன்னாடி ஜனநாயகம் பேசுனீங்க, சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜனநாயகத்தை பற்றி பேசுனீங்க. லாஸ்ட்டில் பேசி 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 ஊறிடுச்சு. இவனுக்கு உடம்புலேயே வந்து டிவிக்கு ரத்தம் ஊறிடுச்சுங்க. இவனுக்கு தன்னை அறியாமையை இவனுக்கு டிவிக்குன்னு புலம்பிட்டானுங்க. எண்ணி நீங்கள் பாருங்கள், இந்த 5 வருஷம் முடியிருக்கலாம் எத்தனை பேர் பைத்தியக்காரனை சுத்த போகிறான்னு தெரியாது. டிவிக்கு காதல் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி காதல் என்ன சொன்ன அடிக்கிற மாதிரி டிவிக்கு ஏற்கனவே ஒருத்தன் அப்படி பைத்தியமாயிட்டான். யாரும் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுவேன். அதாவது யாருன்னா குட்டி சத்தம் ஒருத்தன், அதாவது வந்து விஜயை கடிக்கணும்னு சொல்லிட்டு ஏவி விட்டு ஒரு குட்டி சத்தம், 2 குட்டி சத்தம் இருக்குது. அதில் வந்து மூத்த குட்டி சத்தம் இருக்குது, அதுதான் ஹெட்டு. அது பைத்தியமாக மாறிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாக மாறிட்டு இருக்குது. அதனால் இப்போது இந்த ஒரு 5 வருஷம் ஆட்சி முடியிருக்கிற கூத்தை மட்டும் பாருங்கள். பாதி பேர் இங்கே வந்து பைத்தியமாக சுற்ற போகிறானுங்க. அதை நம்ம பாதி பேர் அந்த பழைய கோஷிலாம் பைத்தியமாக சுற்றிட்டு புது கோஷிலாம் பைத்தியமாக சுற்ற போகுது. பாருங்கள், நீங்கள் நல்லா வேடிக்கையை மட்டும் பாருங்கள். நல்ல ஜாலியாக இருக்க போகுது இந்த 5 வருஷத்தில் நம்ம அந்த ஆட்சியை இது பண்ணுறோம்ல. ஏன்டா ஒரு வன்மம் இருக்கலாம். ஒருத்தர் வந்து 2.5 வருஷத்தில் வந்து ஆட்சி அமைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வன்மம் அந்த இதில் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கேட்குறேன். 2.5 வருஷத்தில் வந்து சாதிச்சு உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா முதல்ல தட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னா கேளுங்க, அதுதானே உங்கள் வேலை. ஆனால் எப்படி உங்களுக்கு இந்த ஒரு வன்மம் செயல்படுது? 2வது வந்து அவரை வந்து அழிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு மனசை தோணுதுன்னு எனக்கு தெரியலை. ஒரு மனுஷன் வந்துட்டார், அந்த மனுஷனை வந்து தட்டி என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு எப்படி அழிக்கலான்னு யோசிக்காதீங்கடா, நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க.